திறன்பேசி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். இந்தியாவின் மற்றும் ஒரு கருப்பு தினமா தான் ஏப்ரல் 22, 2025 இந்த நாளை நம்ம குறிப்பிட வேண்டியதா இருக்கு. இதற்கு காரணம் நேற்றைய தினம் நடந்த அந்த காஷ்மீர் பஹல்காம் பைசரன் பள்ளத்தாக்குல நடந்த அந்த தீவிரவாத தாக்குதல் தான். ஒரு மதம் சார்ந்த பிரச்சனை, இரு நாடுகள் சார்ந்த பிரச்சனை அப்படின்னாலும் அப்பாவி மக்கள் ஒரு 29 பேர் கொல்லப்பட்டிருக்கிறது தான் நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல மக்களை ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்குன ஒரு விஷயமாவும், அந்த காணொளிகள் எல்லாம் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு கண்ணீர் வர வைக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் மாறி இருக்கு. நாட்டு மக்கள் எல்லாருமே மனம் வேதனை அடைஞ்சு புண்பட்டிருக்க இந்த நேரத்துல இதுக்கு இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம் அப்படின்னு நான் சொல்ல போறது கிடையாது. ஆனா இதற்கு முன்னாடி அங்க நடந்த விஷயங்கள், இதற்கு முன்னாடி நம்ம அரசாங்கம் இந்த காஷ்மீர்ல என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயங்களை நான் சொல்றேன். அதை வச்சு அதுக்கு யாரு காரணம் அப்படின்றத நீங்களே தீர்மானிச்சுக்கலாம். இந்த தாக்குதல் காஷ்மீர்ல நடக்கிறது இது ஒன்றும் புதுசு கிடையாது. காஷ்மீர் அப்படின்னாலே அது மக்களுக்கு பாதுகாப்பு குறைவா இருக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு பரபரப்பான ஆர்மி ஃபோர்ஸ் கொண்ட ஒரு இடம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் வரக்கூடிய ஒரு பாலமா இருக்கக்கூடியது அந்த காஷ்மீர் தான். இதனாலேயே தீவிரவாதிகளும் சரி, இல்லை வெளிநாடுகளை சேர்ந்த பயங்கரவாதிகளும் ஊடுருவறதுக்கு ஒரு பாலமா இருக்கக்கூடிய அந்த காஷ்மீர்ல வாழக்கூடிய பொதுமக்களும் எந்த நேரமும் நமக்கு எந்த நேரத்துல என்ன ஆகும் அப்படின்ற ஒரு அச்சத்தோட வாழ்ந்தாலும், அதுதான் அவங்க பிறந்த மண் அப்படின்றதுனால அதை விட்டு அவங்க வெளியும் வர முடியாம, அங்கேயும் ஒரு நிம்மதியா வாழ முடியாம ஒரு தவிப்பான ஒரு சூழல்ல அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் பார்க்குறோம். அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இதற்கு முன்னாடி பல வருடங்களா ஒரு 500க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டு பல தாக்குதல்கள் அங்க நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி கூட 2019ல எல்லாருக்கும் தெரிஞ்ச புல்வாமா தாக்குதலும் அந்த இடத்துல தான் நடந்துச்சு. இந்த மாதிரியெல்லாம் ஒரு அசாதாரணமான சூழல் அந்த இடத்துல நிலவுறதால தான் ஆர்டிகிள் 370, அதாவது காஷ்மீருக்கான சிறப்பு சட்டம் அங்கே இயற்றப்பட்டு அந்த சிறப்பு சட்டம் செயல்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் 2019ல் பார்த்தீங்கன்னா அந்த சிறப்பு சட்டம் ரத்து செய்யப்பட்டுச்சு. மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசால 2019ல் அந்த 370 சட்டம், காஷ்மீருக்கான தனி அந்த சிறப்புகள் அந்தஸ்து வழங்கக்கூடிய அந்த சட்டம் ரத்து செய்யப்பட்டுச்சு. இந்த சட்டம் மூலமா காஷ்மீர் மக்களுக்கும் சரி, காஷ்மீருக்கும் தனியான சட்டங்கள் வகுக்கப்பட்டு ஒரு பாதுகாப்பான சூழல் நிலவிட்டிருந்தது. இந்த சட்டம் ரத்து செய்யப்பட்ட அந்த கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா புல்வாமா தாக்குதல் அந்த இடத்துல நடந்துச்சு. ஒரு 40 ராணுவ வீரர்கள் அவங்க போயிட்டு இருந்த அந்த வாகனத்துல வச்சு கொல்லப்பட்ட நிகழ்ச்சிகளை நம்ம பார்த்தோம். அதுவே ஒரு கருப்பு தினமா தான் இப்போ வரைக்கும் நம்ம அனுசரிச்சுட்டு இருக்கோம். பிப்ரவரி 14 அப்படின்னாலே காதலர்கள் தினம் அப்படின்றத தாண்டி அது புல்வாமா தாக்குதல் நடந்த ஒரு கருப்பு தினம் அப்படின்னு இப்ப இருக்கக்கூடிய காதலர்களுக்கு நினைவு வர அளவுக்கு அந்த ஒரு தாக்குதல் நம்ம மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த தாக்குதல்ல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம யாரும் மீண்டு வராத இந்த சமயத்துல மறுபடியும் ஒரு தாக்குதல் நேற்றைய தினம் நடந்திருக்கு. காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பஹல்காம் பகுதியை அடுத்த பைசரன் பள்ளத்தாக்கு பகுதி. இந்த இடம் பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு சிறந்த டூரிஸ்ட் பிளேஸா இருக்கு. மினி சுவிட்சர்லாந்து அப்படின்னு இந்த இடத்த அழைக்கிறாங்க. அந்த அளவுக்கு மக்களை கவரக்கூடிய ஒரு டூரிஸ்ட் பார்த்தா இந்த இடம் இருக்கு. அதனால அங்க இருக்கக்கூடிய ரெசார்ட்ல பல மக்கள் தங்குறதும், அங்க இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல குதிரை சவாரி செய்யறது, அந்த இடங்கள்ல சுத்தி பார்க்கறதுக்கு அங்க இருக்கக்கூடிய பூங்கால அவங்க நடைபயிற்சி பண்றது, அந்த மாதிரியான நிறைய சுற்றுலா பயணிகள் புழங்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு. அந்த இடத்துல தான் லஷ்கர் இ தொய்பா அமைப்பை சேர்ந்த சில தீவிரவாதிகளோட பல அமைப்பை சேர்ந்த தீவிரவாதிகளும் சேர்ந்து துப்பாக்கி சூடு தாக்குதல் நடத்தினதா சொல்லப்படுது. இதுல மரணம் அடைஞ்சவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாத அப்பாவி இந்தியர்கள் தான். அதுல 2 வெளிநாட்டு பயணிகள் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருத்தர் பாத்தீங்கன்னா அதுல இந்திய கப்பற்படையை சேர்ந்த ஒரு அதிகாரி, மற்றொருவர் ஹைதராபாத்தை சேர்ந்த உளவு பிரிவு துறை அதிகாரி. பொதுமக்கள் மட்டும் இல்லாம அரசு அதிகாரிகளும் இதுல இறந்திருக்காங்க. யாரா இருந்தாலும் ஒரு உயிர் தான். அது மட்டும் இல்லாம இதுல நம்மளுக்கு ரொம்பவே மனசுல ஒரு தாக்கத்தை, ஒரு ஆழத்தை, நம்ம மனசை ரணமாக்கக்கூடிய ஒரு விஷயமா என்ன இருக்குன்னா, ஒரு கல்யாணமாகி 6 நாளே ஆன ஒரு தம்பதியரை நம்ம பார்த்திருப்போம். அவர் தான் அந்த கப்பற்படை அதிகாரி. அவர் கல்யாணமாகி 6 நாள்ல ஹனிமூனுக்காக அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. கணவரை பறி கொடுத்த அந்த பெண் அடுத்த கட்டம் என்ன பண்றதுனே தெரியாம அந்த திக்கு திசையற்று நிற்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு சூழல்ல அடுத்த நகர்வு என்ன பண்றதுனே தெரியாம ஒரு சூழல்ல அவங்களுடைய கையை மட்டும் பிடிச்சிட்டு ஒரு மௌனமா உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த படம், அதுதான் இன்னைக்கு இந்திய அளவுல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ஒரு புகைப்படமா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வேதனைகளை அந்த பெண்மணியை தாண்டி பலரும் அந்த புகைப்படம் மூலமா பகிர்ந்துகிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு காட்சிகள் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா அதுல மொத்தமா 29 பேர் உயிரிழந்திருக்கிறதா,
2 வெளிநாட்டு பயணிகளையும் சேர்த்து 29 பேர் உயிரிழந்திருக்கிறதா இது வரைக்கும் வந்திருக்க தகவல்கள் சொல்லுது. இந்த சடலங்களுக்குலாம் அந்த இறுதி மரியாதை செய்யக்கூடிய அந்த நிகழ்ச்சியில அந்த கப்பற்படை வீரரோட மனைவி வந்து கதறி அந்த பெட்டியை பிடிச்சி அழுத விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப கூட உங்களை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு அமரன் படத்தை பார்த்து அந்த காணொளி அந்த நிகழ்வு தான் நம்ம கண்ணு முன்னாடி இன்னைக்கு அரங்கேறிச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்க இந்த சூழல்ல நம்மளுடைய நாட்டின் பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் சவுதி அரேபியாவுக்கு ஒரு வெளிநாட்டு பயணம் போயிருந்தாங்க. இந்த தாக்குதல் நடந்ததால பாதியிலேயே அவங்களுடைய பயணத்தை வந்து ரத்து பண்ணிட்டு பாதியிலே திரும்பி இந்தியா வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு அமித்ஷா அவர்களும் அந்த தாக்குதல் நடந்த அந்த பகுதிகள் எல்லாம் போய் சுற்றி பார்த்துருக்காங்க. அந்த பகுதியோட நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்றத கண்காணிச்சுட்டும் வந்திருக்காங்க. இந்த இடத்துல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னதான் நாட்டினுடைய பிரதமர் வந்து அஞ்சலி செலுத்தி இருந்தாலும், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அந்த இடத்த நேர்ல பார்வையிட்டாலும், பல தலைவர்களும் இரங்கல் தெரிவித்தாலும், பொதுமக்களுடைய எல்லாருடைய ஒரே கேள்வி என்னவா இருக்குன்னா, இந்த அளவுக்கு வந்து ஒரு பாதுகாப்பற்ற அசாதாரண சூழல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல சுற்றுலா பயணிகள் வர்றதுக்கும் அந்த சுற்றுலா தலங்கள் இயங்குறதுக்கும் எப்படி அனுமதி கொடுத்தீங்க? அந்த அளவுக்கு தான் உங்களுடைய பாதுகாப்பு இருக்குதா? இது வந்து இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு பாலமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் காஷ்மீர் அப்படின்றது தெரிஞ்சும் இந்த பாதுகாப்பு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பினர் வந்து ஒரு தாக்குதல் நடத்துற அளவுக்கு தீவிரவாத ஊடுருவல் இருக்கிற அளவுக்கு தான் உங்க பாதுகாப்பு இருக்குதா அப்படின்றது தான் பலருடைய கேள்வியாகவும் இருக்குது. இந்த கேள்வி எதனால வருது அப்படின்றத பார்த்தோன்னா அதுக்கு முன்னாடி நடந்த அந்த சில சம்பவங்களே அதுக்கு பெரிய சான்றா இருக்கு. என்னன்னா 2019 புல்வாமா தாக்குதல் நடந்தப்போ அங்க வந்து இப்படி ஒரு தாக்குதல் நடந்ததுக்கு யாரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பல கோணங்கள்ல விசாரிக்கப்பட்டுச்சு. அதற்கு நம்ம இந்திய ராணுவம் வந்து இந்த விமானங்கள் மூலமா போரெல்லாம் புரிந்து பல தக்க பதிலடி கொடுத்ததாகவும் பல செய்திகள்லாம் வந்துச்சு. ஆனா கொஞ்ச காலம் கழிச்சு ஜம்மு காஷ்மீரின் அன்றைய ஆளுநரா இருந்த முன்னாள் ஆளுநர் சத்யபால் சிங் மாலிக் அவர்கள் ஒரு ஊடகங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பரபரப்பான ஒரு தகவலை சொல்லியிருந்தாரு. பலரும் அதிர்ச்சி அடைந்த ஒரு தகவல் அது அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னா இந்த புல்வாமா தாக்குதல்ல இத்தனை ராணுவ வீரர்கள் உயிரிழந்ததுக்கு காரணமே நம்ம நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை வேற யாரோ ஒரு பொதுமக்களோ இல்லை ஒரு எதிர்கட்சியினரோ சொல்லியிருந்தா இந்த விஷயம் வந்து அவ்வளோ பெருசா இருக்காது. ஆனா அந்த மாநிலத்தின் முன்னாள் ஆளுநரா இருந்த ஒருத்தரே வந்து அதை ஏன்னா அவரும் சம்மந்தப்பட்டிருக்காரு, அவரும் அந்த இடத்துல இருந்திருக்காரு, அந்த நாட்டினுடைய ஒரு நியமன உறுப்பினரா அந்த இடத்துல அவர் இருந்ததுனால அவரு சொல்லும் போதுதான் இந்த விஷயம் பெரிய அளவுல ஒரு பூதாகரமா வெடிக்குது. அவரே வந்து சொல்றாரு நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்த தாக்குதலுக்கு காரணம் அப்படின்னு. அதற்கான காரணமா அவர் சொல்லப்படுறது என்னன்னா, இந்த மாதிரி புல்வாமா தாக்குதல் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி உளவுத்துறையினர் வந்து எப்பொழுதும் வந்து நரேந்திர மோடி அவர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் ஒரு தகவலை வெளியிட்டாங்க. தகவல் வெளியிட்டதுக்கு அப்புறம் கூட அந்த மாநிலத்துக்கான அந்த பகுதிக்கான ஒரு பாதுகாப்புகளை உயர்த்தவே இல்லை, எந்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளுமே செய்யல. ஒருவேளை இந்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள்லாம் செஞ்சு பாதுகாப்பை உயர்த்தி இருந்தா அந்த ராணுவ வீரர்கள் அன்னைக்கு அந்த வாகனத்துல அந்த புல்வாமா வழியா போயிருக்கவே மாட்டாங்க, அவங்களோட உயிரும் போயிருக்காது. ஸோ இதை வந்து ரொம்ப அலட்சியமா கையாண்ட திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் இது மொத்தத்துக்குமே காரணம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஒரு பொதுமக்கள் 29 பேர் இறந்ததே வந்து நாட்டையே உழுக்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்க நேரத்துல நாட்டிற்கே அரணா நின்று நாட்டை பாதுகாக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் 40 பேர் உயிரிழந்த அந்த விஷயத்துல இப்படி ஒரு தகவலை வந்து அந்த முன்னாள் ஆளுநர் அவர்கள் சொன்ன அப்புறம் கூட இதுல வந்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, சர்வதேச அளவுல இந்த தாக்குதல் எப்படி நடந்துச்சு அப்படின்னு இந்த விஷயத்த கொண்டு போனாங்களா அப்படின்னு பார்த்தா இப்போ வரைக்கும் கிடையாது. இப்போ வரைக்கும் புல்வாமா தாக்குதல் பண்ணவங்க யாரு அப்படின்றத எக்ஸாக்டான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவே கிடையாது. இப்பவும் இந்த பஹல்காம் தாக்குதல்ல வந்து யாரு பண்ணாங்க அப்படின்ற ஒருத்தரை வந்து கைது பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. மீதி இருக்கக்கூடிய நபர்களுடைய முகங்கள் எல்லாம் வரைஞ்சு வச்சிருக்கிறதாவும் வரைஞ்சு அவங்களை அடையாளம் காண்றதாவும் சொல்றாங்க. ஆனா எக்ஸாக்டா இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அந்த பகுதிகளில் ஒரு சிசிடிவி கேமரா கூடவா இல்லை. இப்படி நிறைய விஷயங்கள் இந்த சம்பவத்துல நடந்திருக்கு, இது இவங்க மேல தப்பு அவங்க மேல தப்புன்னு பல விஷயங்கள் நம்மலாம் பேசினாலும் போன உயிர்கள் வந்து திருப்பி வரப்போறது கிடையாது. இதே மாதிரி ஒரு தாக்குதலை இல்லை ஒரு அப்பாவி மக்கள் கொல்லப்படக்கூடிய இந்த விஷயங்கள் திருப்பி நடக்காத வண்ணம் நம்மளோட இந்திய அரசாங்கம் இந்திய மக்களை பாதுகாக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய கோரிக்கையா இருக்கு. அதை தாண்டி ஊடகங்களும் வந்து இப்படி ஒரு தாக்குதல் நடந்துருச்சு, உயிர் போயிருக்கு அப்படின்றத தாண்டி ஒரு மதம் ரீதியான மத பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிற காட்சிகளும் இந்த விஷயத்துல நம்ம பார்க்க முடியுது. என்னன்னா தீவிரவாதிகள் யாரு, எந்த அமைப்பை சேர்ந்தவங்க அப்படின்றது இன்னும் முழுமையான எந்த தகவலும் கிடைக்கப்படாம இருக்க நிலையில
இஸ்லாமிய தீவிரவாதிகளால் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. இவங்க வந்து அந்த தாக்குதலை நடத்துற சமயத்துல குரான் பத்தி சொல்ல சொன்னாங்க, கலிமாக்கள் சொல்ல சொன்னாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஊடகங்கள் பெருசாக்கிட்டே இருக்காங்க. முழுமையான எந்த தகவலுமே கிடைக்காம ஒரு ஆதாரமற்ற செய்திகளை வெளியிடுறத ஊடகங்களும் தவிர்க்கணும். இந்த மாதிரியான சூழல்ல மக்களுக்கு பாதுகாப்பா நின்னு அவங்களுக்கு உறுதுணையா இருக்கணுமே தவிர, அவங்களுக்கு மத்தியில இப்படி ஆதாரப்பூர்வமா இல்லாத தகவல்கள் எல்லாம் சொல்லி அவங்கள இன்னும் குழப்ப வேண்டாம் அப்படின்றதும் பலரோட கோரிக்கையா இருக்கு. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரா குமார்.